You have a good bike. Road trip எல்லாம் போறதுக்கு என்ன bike? You haven't seen my bike. Bro. ஆகுதா? ஸோ ஓகே கைஸ், சும்மா படுத்துட்டு இருந்தேன் வீட்டில். சடனாக அவங்க பாட்டுன்னு வந்தாங்க, ஃபோன் பண்ணி வண்டி வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் கழித்து தான் வந்து டெலிவரி பண்ணியிருக்காங்க. நிறைய ப்ராப்ளம் ஆச்சு இதில் டெலிவரி பண்ணுற விஷயத்தில். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன், லாஸ்ட்டில் வந்து சொல்கிறேன். வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆயிருக்குன்னா, இந்த கிளாஸ் உடஞ்சிச்சு. இது நானே சொல்லினேன், இது போனால் பரவாயில்ல, ஏன்னா ஆல்ரெடி ஒன்று உடஞ்சிட்டு இருந்துச்சு. அதனால் எனக்கு எந்த பிரச்சனையுமா தோணலை. இப்படி வச்சு இதை வந்து இதுக்குள்ளே வச்சு தான் நாங்கள் வந்து பேக் பண்ணியிருந்தோம் இப்படி. ஆனால் வரும்போது இப்படி இருந்துச்சு ரெண்டுமே. இது நான் இப்போ வந்து அட்ஜஸ்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக் வந்து நல்லா தான் இருந்துச்சு. நம்மளதில் வீடியோஸில் பார்த்துருக்கீங்கன்னா தெரியும். இப்போ வந்து சும்மா ஃப்ரீயாக போகுது. ஆனால் ரொம்ப லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா பிரேக் வந்து பிடிக்குது. ஸோ வந்து என்னென்ன ஆயிருக்கு என்ன ஏதுன்னு தெரியல. இப்படி எல்லாமே ப்ராப்பராக தான் பேக்கிங்கில் இருக்குது. ஸோ வாங்க பார்த்துடலாம் இதை இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு.
இப்போ இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை, ஒன்றுத்தை தவிர ரொம்ப காஸ்ட்லியான வேலையை மட்டும் வச்சு விட்டுருச்சு வண்டி. இந்த ஆயில் கேன் இருக்கா, ஆக்சுவலாக இது இப்படி இருக்கும். இதோட இது வந்து பார்த்திங்கன்னா கட்டாகி மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒழுகிருக்கு பாருங்கள். இது எல்லாமே ஒழுகிருக்கு. வண்டி ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாட்டர் வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், ஃபோக்கஸ் ஆகுதா? அப்படி எப்படி தெரியுமா இருக்குது, இது பார்க்குறதுக்கு பெனிலி மாதிரியே இருக்குது கொஞ்சம். எனக்கு பெனிலி இல்லைனாலும் ஜீன்ற பாருங்க, என்னடா அது பேர், கிக்ஸரில் ஒரு வண்டி வரும், GSX 750 இருக்குது பார்த்தீங்களா, நெக் பைக்கு, அது மாதிரியே இருக்குது. கொஞ்சம் ஒயிட் கலரில் இருக்குது, அதுவும் ஒயிட் கலரில் பல்காக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு கொஞ்சம் குட்டிஸாக இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் போயிட்டுருக்கு. இது இங்கே வந்து ஒயர் வந்து கேபிள் வந்து கட் ஆகிட்டுருக்கு. இதுதான் அந்த கட்டான பீஸு. அண்டு இதை நான் வாங்கினப்பவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு கேபிளும் கொடுத்துருந்தாங்க, டியூபும் கொடுத்துருந்தாங்க பெருசாக. ஆனால் வந்து நான் வந்து இது ப்ளூ கலரில் இருக்குன்றதுனால நான் போடலை, பிளாக் கலரில் இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு தான் போட்டேன். அண்ட் இப்போ வண்டிலையும் கொஞ்சம் ப்ளூலாம் இருக்கிறனால இப்போ இந்த ப்ளூ தான் போட போகிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதை விட்டால் நம்மளுக்கு வேறு வழியும் கிடையாது. ஏன்னா இந்த டியூப் வந்து எங்கேயுமே கிடைக்காது. அப்போ நம்ம போடணுன்னாலும் இந்த காருக்கு அது மாதிரி வரும் பார்த்தீங்களா, அந்த ஓஸ் மாதிரி, அது மாதிரி ஏதாவது ஒன்று தான் வாங்கி போட முடியும். வெளியே வந்து பார்த்திங்கன்னா வெளியே தான் நானே இருக்கேன். மழை வந்து பார்த்திங்கன்னா ஓவராக பேஞ்சிட்ருக்கு. அண்ட் இதை வந்து இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், அதை தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. மழை பெய்கிறனால நான் GoPro எப்படி வச்சுட்டு வீடியோ எடுக்க போகிறேன்னு தெரியல. அண்டு ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், பவர் பேங்க்கில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். திருப்பி GoPro வந்து வேலையை காட்டுது. அதாவது 10 மினிட்ஸ் ஃபுட்டேஜஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிச்சு. அந்த ட்ரெயினில் வரும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஒர்க் பண்ணிச்சு GoPro. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சி மாதிரி நம்ம பேசிப்போம் பார்த்தீங்களா, அது ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஃபுட்டேஜஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் சார்ஜ் வந்து உண்மையாகவே காலி ஆயிடுச்சு, 3% வந்துச்சு. அதனால் நான் வேறு பேட்ரி மாற்றினேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஐ திங்க் வந்து பேட்ரியும் ப்ராப்ளம், அந்த இந்த கிளைமேட்ஸ் எல்லாமும் நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியலப்பா, என்ன பண்ணாலும் நம்மளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இப்போ வந்து இதை அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி நம்ம வந்து இப்போ அதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இங்கே வந்து நான் வந்து டேராடூனில் வந்து 30 ருபீஸ்க்கு வந்து இல்லை 40 ருபீஸ்க்கு என்னவோ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கேன் வாங்குவேன். மொத்தமாக நம்ம எப்போ வேணுமோ அப்புறம் ரீஃபில் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லா மெக்கானிக்கல் ஒர்க்கும் என்னால் பண்ண முடியும், என்ஜின் ஒர்க்கில் முதல் கொண்டு. அந்த போர் மாற்றுறது அப்படியெல்லாம் சொல்ல, இந்த டைமிங் வைக்கிறது அது மாதிரி சின்ன ஒர்க் எல்லாமே நம்மளுக்கு தெரியும், வண்டி மொத்தமாக சர்வீஸ் பண்ணுறது முதல் கொண்டு. ஸோ அதனால் நானே எனக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வாங்கிப்பேன். ஏன்னா லேபர் சார்ஜ் வந்து நிறைய மிச்சம் பண்ண முடியும். ஓகேங்களா, லேபர் சார்ஜ் வச்சு நம்ம ஒரு ரைடே போகலாம், அவ்வளோ இது பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து நானே தான் பண்ணுவேன். இப்பயும் நானே தான் பண்ண போகிறேன். நல்லா சாரல் வேறு அடிக்குது. என் தம்பிக்கிட்ட தான் வந்து கேமரா கொடுக்கணும். ஓகேவா, கொஞ்ச நேரம் ரெக்கார்ட் பண்ணிட்டு கட் பண்ணிடலாம். ஏன்னா வந்து வண்டிக்கு GoProக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா என்னால் அது திருப்பி வாங்குற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை. இல்லை அப்புறமா பண்ணலாமா இந்த வேலையை? இவ்வளோ தான் வருது கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அழகாக ப்ளூ கலர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, எல்லாத்தையுமே டைட்டும் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ வந்து பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்குது, ப்ளூ கலர் சீரியஸாக நல்லாவும் இருக்குது. அண்ட் இதை வந்து கழட்டியிருந்தேன் கொஞ்சம் டைட் பண்ணலான்ட்டு. எப்படி சொல்கிறதுனா, இங்கே பாருங்கள், இது இருக்குல்ல ரொம்ப கீழே போகுது. ஆக்சுவலாக இது இப்படி இருக்கணும், ரொம்ப கீழே போகுது. ஓகேங்களா, அதுக்காக என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சேன்னா, இங்கே ஒரு சின்ன ப்ளே இருக்குது. ஓகேங்களா, இந்த இடத்துல. ஸோ இந்த வேஸ்ட் ஆச்சு இல்லை இந்த ரப்பர் கட் பண்ணது. ஸோ இந்த மாதிரி சின்னசாக இந்த மாதிரி கட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அதில் வச்சு டைட் பண்ணிட்டோம்னா சரியாக போய்டுன்னு புத்திசாலி மாதிரி யோசிச்சு ஸ்க்ரூ வந்து அங்கே போட்டேன். இப்போ தம்பி தான் இறங்கும் அதை எடுக்கிறதுக்கு. அண்ட் என்னால் வந்து பார்த்திங்கன்னா வண்டியை நாளைக்கு ரெடி பண்ணிக்கலாம்னு நினச்சேன், ஆனால் என்னால் முடியல. சீரியஸாக வந்து ரொம்ப ஆசையாக இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயமும் நான் ரெடி பண்ணேன். ஸோ அதை வந்து என்னால் அவ்வளோ ஈஸியாக வந்து விட முடியல. அதனால தான் வந்து மழையிலே நிலஞ்சிக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இது பண்ணிகிட்ருக்கேன். அடித்து பிடிச்சாவது நைட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பிரேக் வந்து ரெடி பண்ணிவிடுவேன். ஸோ இதுதான் கைஸ் நம்ம டெலிவரி எடுத்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ வண்டி ஓட்டி பார்த்தும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து வீடியோ போடுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். நம்ம இந்த கேபிள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், நம்ம வந்து இது ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்பராக வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து நாளைக்கு காலில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஆயில் போட்டோ இல்லை நைட்டுக்குள்ளே போட்டுருவேன். நாளைக்கு காலில் வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் இல்லை சன்ரைஸ் ஆகும் போதோ இல்லை அழகாக எப்போ எழுறனோ அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ரைடு மாதிரி போய்
வீடியோ எடுத்து உங்களுக்கு வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். அதாவது வீடியோவை ஷூட் பண்ணி இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். ஏன்னா வண்டியில் வந்து பெட்ரோல் இல்லை, எல்லாம் எம்டி பண்ணி தான் அனுப்பிச்சுட்டோம். இப்போ வந்து இதில் இருக்க கொஞ்சோண்டு பெட்ரோல் இல்லை. இங்கே மெக்கானிக் கடை வரையும் போயிட்டு ஆடிட்டு இருந்துட்டு வந்துட்டேன். ஸோ நாளைக்கு காலையில் எடுத்துகிட்டு போய் பெட்ரோல் போட்டு சூப்பராக ஒரு வீடியோவோட மோட்டோ விலாகோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகேங்களா, பாய். ஆக்சுவலாக என் தம்பி வந்து இன்னும் தேடிட்டு தான் இருக்கான், அதை சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா. ஸோ நானும் கீழே போய் தேட போகிறேன். நாளைக்கு காலில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ விலாக் வியூவில் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா, பை பாய் காய்ஸ்.